நான் என் வீட்டின் வாசலுக்கு வெளியே பயந்து நடுங்கிக் கொண்டு நின்றிருந்தேன். அந்த வீடு என்னுடையது போல தெரியவில்லை, ஏதோ ஒரு அந்நியருடையது போல இருந்தது. ஒரு திருடியைப் போல உணர்ந்தேன். வீட்டிற்குள்ளிருந்து சிரிப்பொலி கேட்டது. அது ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தில் கேட்கும் சிரிப்பு. எல்லாம் சரியாக இருக்கும்போது, எந்த பயமும் இல்லாதபோது, நாளை என்ன நடக்கும் என்ற கவலையே இல்லாதபோது கேட்கும் சிரிப்பு. நான் சாவியைப் போட்டு உள்ளே நுழைய முயன்றபோது என் கணவன் ரோஹித்தின் குரல் கேட்டது. அந்த குரலில் மதுவின் போதை இல்லை, மாறாக ஏதோ ஒரு வெற்றியை அடைந்ததற்கான போதை இருந்தது. அவ்வளவுதான், கடைசி தவணையும் இன்று போய்விடும். பிறகு நேஹாவிடம் இனி உன்னுடைய தேவையில்லை என்று சொல்லிவிடலாம். நாளை முதல் மான்யா இங்கேயே இருப்பாள். ஒரு கணம் நான் தவறாக கேட்டுவிட்டேனோ என்று நினைத்தேன். பிறகு என் மாமியார் மீனாவின் குரல் கேட்டது, மிகவும் மென்மையாக, ஆனால் விஷம் கலந்த குரல். மருமகள் நமக்கு ஒரு ஏணிதான் மகனே. சம்பாதிக்கும் மருமகள் கிடைத்தால் அப்படிப்பட்ட வாய்ப்பை யார் விடுவார்கள்? என் காலடியில் இருந்த பூமி சரிவது போல் இருந்தது. என் சொந்த வீட்டின் வாசலிலேயே நான் ஒரு அந்நியர் வீட்டில் திருட்டுத்தனமாக நிற்பது போல உணர்ந்தேன். இந்த கதை என்னுடையது மட்டுமல்ல, பல பெண்களின் நிஜமான பயம் என்று தோன்றியது. வீட்டிற்குள் இருக்கும் இந்த நிதி மோசடி, அதன் மேல் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பூட்டு. நான் கதவின் அருகே அப்படியே உறைந்து நின்றேன். வெளியே பலத்த மழை பெய்து கொண்டிருந்ததால் நான் அங்கே நிற்பதை உள்ளே இருப்பவர்களால் கவனிக்க முடியவில்லை. என் இதயத் துடிப்பு மிக வேகமாக இருந்தது. அந்த சத்தம் கூட உள்ளே கேட்குமோ என்று பயந்தேன். ஆனால் அவர்களோ தங்கள் திட்டத்தில் மூழ்கியிருந்தனர். என் கணவன் தொடர்ந்தான், நேஹாவிடம் இன்னும் என்ன சொல்லியிருக்கிறேன் என்றால், அவள் அனுப்பும் பணம் நேரடியாக வங்கி லோனுக்குச் செல்கிறது என்று. அந்த பெண் என்ன அறியப்போகிறாள்? இடையில் அந்த கோ ஆபரேட்டிவ் நிறுவனத்துடனான செட்டில்மெண்ட்டையும் முடித்துவிட்டோம். மீதமுள்ளவையெல்லாம் நம் விருப்பப்படியே நடக்கிறது. அப்போது என் மாமனார் தொண்டையைச் செருமிவிட்டு, பார், எக்காரணம் கொண்டும் அவள் முன்னால் எந்த காகிதத்தையும் காட்டிவிடாதே. அவள் படித்தவள், அதிக கேள்விகள் கேட்பாள் என்றார். உடனே ரோஹித் ஏதோ பதக்கம் வென்றது போலச் சிரித்தான். கேள்விகளா? அவள் தன் வேலை மற்றும் அந்த நல்ல பெண் என்ற பிம்பத்திற்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறாள். அவளை உணர்ச்சிரீதியாக கையாண்டால் போதும். அப்பா அம்மா வயதானவர்கள் என்று சொன்னாலே அவள் கரைந்து விடுவாள். இதைக் கேட்டதும் என் உடல் நடுங்கியது. என்னுடன் துரோகம் இழைக்கப்படுவதை அறிந்தேன். இது திடீரென நடந்த விஷயம் போல தெரியவில்லை. முகமூடி கழற்றப்பட்டது போல இருந்தது. கடந்த ஒரு வருடமாக எந்த அறையில் நான் வாழ்ந்து வந்தேனோ அந்த அறையில் காற்று இல்லை என்று இப்போதுதான் உணர்கிறேன். இப்போது திடீரென ஜன்னல் திறந்திருக்கிறது, ஆனால் அந்த காற்றோடு கடும் குளிரும் வந்துள்ளது. என் பெயர் நேஹா, வயது 31. நான் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். என் வளர்ப்பு ஒரு செல்ல மகளாக இருக்கவில்லை. பணத்தின் மதிப்பு என்னவென்று நான் சிறு வயதிலேயே அறிந்திருந்தேன். என் அப்பா வங்கியில் எழுத்தர், அம்மா பள்ளி ஆசிரியை. நாங்கள் எளிமையான ஆனால் கண்ணியமான வாழ்க்கை வாழ்ந்தோம். நான் படிப்பில் சிறந்தவள், அதனால் கடுமையாக உழைத்து வேலையை பெற்றேன். என் வேலையை முழு நேர்மையுடனும் கடின உழைப்புடனும் செய்து வருகிறேன். திருமணத்தை பொறுத்தவரை என் கனவு ஒன்றே ஒன்றுதான், என்னை சமமாக மதிக்கும் ஒரு துணை, என் குரலை யாரும் ஒடுக்காத ஒரு வீடு. ஆரம்பத்தில் ரோஹித் எனக்கு அப்படியே தெரிந்தான். அவன் பார்ப்பதற்கு மிகவும் கச்சிதமாக இல்லை என்றாலும் நம்பகமானவனாக இருந்தான். அதிக இனிப்பான வார்த்தைகளை பேச மாட்டான், ஆனால் அவன் பேச்சில் ஒரு முதிர்ச்சி இருந்தது. நாங்கள் டெல்லியில் ஒரு நண்பரின் நிச்சயதார்த்த விழாவில்தான் சந்தித்தோம். உன்னை போன்ற பெண்ணுக்கு வாழ்க்கையில் ஒரு துணையை விட ஒரு அணியைச் சேர்ந்த சக வீரர்தான் டீம்மேட் தேவை என்று அவன் சொன்னான். நான் பலவீனமானவள் என்று யாரோ ஒருவர் நினைக்கவில்லை என்பதில் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. திருமணம் நடந்தது. முதல் சில மாதங்கள் எல்லாம் நன்றாகவே சென்றன. மாமியார் மீனாஜி என் நெற்றியில் மஞ்சள் வைத்துவிட்டு என் காதருகே, மருமகளே, நீ எங்கள் வீட்டின் மகாலட்சுமி. நாங்கள் மருமகளை வேலைக்குச் செல்லவிட மாட்டோம் என்று சொல்லும் ஆட்கள் அல்ல. அதனால் நீ வேலையை ஒருபோதும் விட்டுவிடாதே. இப்போது காலம் கெட்டுப்போயிருக்கிறது, மேலதிகமாக விலைவாசியும் அதிகம் என்று கூறினார். மாமனார் ராஜேஷ்ஜி என்னை புகழ்ந்தார். மகளே, நீ மிகவும் புத்திசாலி. எங்களுக்கு ஒரு மகன் கிடைத்திருக்கிறான் என்றால் அதைப்போலவே ஒரு மருமகளும் கிடைத்திருக்கிறாள். என் புகுந்த வீடு மற்றவர்களைப் போல அல்ல, இங்கு அழுத்தம் குறைவாக இருக்கும் என்று நான் உண்மையாகவே நம்பினேன். ஆனால் உண்மையான அழுத்தம் ஆரம்பத்தில் வருவதில்லை. நீங்கள் அந்த வீட்டின் ஒரு அங்கமாக உங்களை உணரும்போதுதான் அழுத்தம் வரத் தொடங்குகிறது. 6 மாதங்களுக்குப் பிறகு ஒரு நாள் இரவு ரோஹித் மிகவும் கவலையாக அமர்ந்திருந்தான். நேஹா, ஒரு விஷயம். நான் லேப்டாப்பை மூடிவிட்டு சொல் என்றேன். அவன், அம்மா அப்பாவின் நிலைமை.
அதாவது அவர்கள் தனியாக இருக்கிறார்கள். அப்பா முன்பு ஒரு சிறு தொழில் செய்தார். அதில் சில நஷ்டங்கள் ஏற்பட்டுவிட்டன. இப்போது அவர்கள் கடனில் இருக்கிறார்கள் என்றான். நான் எவ்வளவு கடன் என்று கேட்டேன். அவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு அதிகமில்லை, சமாளிக்கக்கூடியதுதான் என்றான். அந்த அதிகமில்லை என்பதில்தான் எனக்கு ஆபத்து தெரிந்தது. நான் அந்த தொகையைச் சொல் என்றேன். அவன் சுமார் 40 முதல் 50 லட்சம் என்றான். என் தொண்டையில் தண்ணீர் அடைத்தது. இவ்வளவு நாள் ஏன் என்னிடம் சொல்லவில்லை? அவன் பதறினான். நான் சொல்ல நினைத்தேன், ஆனால் திருமணம் முடிந்து புதுசாக இருந்தோம். உன்னை பயமுறுத்த விரும்பவில்லை. இதுதான் முதல் தந்திரம். உண்மையை பயம் என்று முத்திரை குத்தி மறைப்பது. அதே நேரத்தில் மாமியாரிடமிருந்து போன் வந்தது. அவர் அழுது கொண்டே, மருமகளே, எங்களை காப்பாற்று. ஏஜெண்டுகள் வீட்டு வாசலுக்கு வருகிறார்கள். மாமனாரின் உடல்நிலை மோசமாகிறது. சமூகத்தில் அவப்பெயர் வந்துவிடும் என்றார். இந்தியாவில் அவப்பெயர் குறித்த பயம் பல நேரங்களில் நோயை விட பெரியதாகிவிடுகிறது. அடுத்த நாள் நான், லோன் எந்த வங்கியின் பெயரில் இருக்கிறது என்று கேட்டேன். ரோஹித், 2 இடங்களில் உள்ளது. ஒன்று தேசியமயமாக்கப்பட்ட வங்கி, இன்னொன்று கோஆபரேட்டிவ் வங்கி. கொஞ்சம் சிக்கலானது என்றான். நான், காகிதங்கள் எங்கே என்று கேட்டேன். அவன், வீட்டில் இருக்கிறது என்றான். பிறகு அவன் என் கையை பிடித்து, நீதான் என் மனைவி. நீ உதவி செய்யாவிட்டால் வேறு யார் செய்வார்கள் என்றான். அன்று என் மனதின் ஒரு பகுதி எச்சரித்தது. ஆனால் என் வீட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு மேலோங்கியது. உறவுகளை தராசில் வைத்து எடை போடாமல் நேர்மையாக பின்பற்றும் குடும்பத்திலிருந்து வந்தவள் நான். சரி, ஆனால் எல்லாம் எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். நான் கண்மூடித்தனமாக எதையும் செய்ய மாட்டேன் என்றேன். ரோஹித் உடனே சம்மதித்தான். எவ்வளவு விரைவாக என்றால் அது சம்மதமல்ல. நான் உள்ளே நுழைவதற்காக அவர்கள் திறந்து வைத்த ஒரு கதவு என்று எனக்கு பிறகுதான் புரிந்தது. அடுத்த வாரம் மாமனாரும் மாமியாரும் டெல்லி வந்து சேர்ந்தார்கள். எங்கள் 2 PHK வீட்டில் திடீரென ஒரு பஞ்சாயத்து கூடியது போன்றிருந்தது. மாமியார் வீட்டில் விளக்கேற்றிவிட்டு, மருமகளே, நீ வந்ததால்தான் இந்த வீட்டில் ஒளி வீசுகிறது என்றார். பிறகு மாமனார் அமைதியாக, மகளே, ஒரு விஷயத்தை புரிந்துகொள். நாங்கள் உன்னிடம் பிச்சை கேட்கவில்லை. இது தற்காலிகமானதுதான். நாங்கள் கடனிலிருந்து மீண்டவுடன் ரோஹித் அனைத்தையும் திருப்பித் தந்துவிடுவான் என்றார். நான், உங்களுடைய தற்போதைய வருமானம் எவ்வளவு என்று கேட்டேன். மாமியார் உடனே, அப்பாவுக்கு பென்ஷன் வருகிறது, கொஞ்சம் சேமிப்பும் இருக்கிறது என்றார். நான், பிறகு இவ்வளவு பெரிய லோன் எப்படி வந்தது என்று கேட்டேன். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு மௌனமானார்கள். ரோஹித் இடையில் வந்து பேச்சை மாற்றினான். அது பழைய மருத்துவச் செலவுகள், தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம். என் கண்களில் கேள்விகள் இருந்தன. அவர்களிடம் கதை இருந்தது. காகிதங்கள் வரும் வரை அந்த கதையை எப்போதும் வெல்லும். அவர்கள் எனக்கு ஒரு எக்ஸல் ஷீட் காட்டினார்கள். அதில் சில இஎம்ஐ மற்றும் தேதிகள் இருந்தன. சரி, ஏதோ ஒன்று இருக்கிறது என்று நினைத்தேன். ஆனால் அந்த எக்ஸல் அவர்கள் போனில்தான் இருந்தது, வங்கியிலிருந்து வந்ததல்ல. பிறகு அவர்கள், மருமகளே, எங்களால் பணத்தை சரியாக கையாள முடியவில்லை. நீ நேரடியாக அக்கவுண்டிற்கு டிரான்ஸ்ஃபர் செய்துவிடு. யூபிஐ மூலமும் செய்யலாம். ஏஜென்ட் கையில் ரொக்கமாக கொடுத்தால் ஏதோ குளறுபடி ஆகிவிடலாம் என்றனர். நேரடி பணப்பரிமாற்றத்திற்கு ஆதாரம் இருக்கும் என்பதால் இதை கேட்டு நான் சிறிது அமைதியடைந்தேன். நான், சரி, ஆனால் அக்கவுண்ட் விவரங்களை கொடுங்கள் என்றேன். அவர்கள் விவரங்களை கொடுத்தனர். ரோஹித், இதுதான் லோன் அக்கவுண்ட் என்றான். நான் முதன்முதலாக 2 லட்சத்தை NEFT மூலம் டிரான்ஸ்ஃபர் செய்தேன். அதே இரவு மாமியார் என் தலையை வருடி, நீ உண்மையிலேயே தெய்வம் மருமகளே என்றார். வார்த்தைகளின் இனிமை என் உள்ளத்திற்குள் இறங்கியது. அந்த இனிமை மெல்ல மெல்ல என் எச்சரிக்கையை தகர்த்தது. அடுத்த மாதம் மீண்டும் பணம், பிறகு 3வது மாதம், 4வது மாதம் என தொடர்ந்தது. பிறகு வீட்டை புதுப்பிக்கும் பேச்சு வந்தது. மாமியார், மருமகளே, எங்கள் பழைய வீட்டை கொஞ்சம் சீரமைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நீதான் லோனுக்கு உதவி செய்து வருகிறாயே, இந்த வீடும் சரியாகிவிட்டால் நாங்கள் நிம்மதியாக இருப்போம். இல்லையென்றால் மக்கள் என்ன நினைப்பார்கள்? மகன் நகரத்தில் இருக்கிறான், பெற்றோர் இடிந்து விழும் வீட்டில் இருக்கிறார்கள் என்று பேசமாட்டார்களா என்றார். மக்கள் என்ன நினைப்பார்கள் என்ற ஆயுதத்தை ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு வடிவங்களில் வைத்தார்கள். எப்போது சமூகம், எப்போது உறவினர்கள், எப்போது அக்கம் பக்கத்தினர். ரோஹித், நேஹா, எதிர்காலத்தில் நாம் அங்கேயே இருக்கப் போகிறோம் அல்லது அவர்களை இங்கே அழைத்துக் கொள்ளலாம். இது ஒரு முதலீடு என்றான். நான், முதலீடு என்பது உரிமையாளர் யார் என்பது தெளிவாக இருந்தால்தான் முதலீடு என்றேன்.
அவன் சிரித்துக்கொண்டே, நீயும் அப்படித்தான், எல்லாவற்றிலும் ஆவணம் டாக்குமெண்ட் கேட்கிறாய் என்றான். நான் ஆமாம், கேட்க வேண்டும், ஏனென்றால் நான் பணம் கொடுக்கிறேன் என்று பதிலளித்தேன். அன்றிரவு ரோஹித் என்னிடம் மிகவும் மென்மையாக வந்து, பாரு, நீ சொல்வது சரிதான். ஆனால் இப்போது அம்மா அப்பா தயாராக இல்லை. காகிதங்களைப் பற்றி கேட்டால் அவர்கள் காயப்படுவார்கள். முதலில் அவர்களை நிலைப்படுத்தட்டும், பிறகு எல்லாம் முறையாக செய்து கொள்ளலாம் என்றான். இது இரண்டாவது தந்திரம். சரியான விஷயத்தை இப்போதைக்கு வேண்டாம் என்று தள்ளிப் போடுவது. பிறகு ஒருநாள் என் அலுவலகத்தில் ஊதிய உயர்வு மற்றும் போனஸ் கிடைத்தது. நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் ரோஹித்திடம் சொன்னேன். அவன் என்னை கட்டிக்கொண்டு, இப்போது அப்பா அம்மாவின் லோன் விரைவில் அடைபட்டுவிடும் என்றான். நான் அவனை விட்டு விலகினேன். இது என்னுடைய போனஸ் என்றேன். அவன் சிரித்துக்கொண்டே, உன்னுடையதுதான், ஆனால் நம் குடும்பம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா என்றான். அன்று முதன்முறையாக நமது குடும்பம் என்ற வரியின் ஆழத்தை உள்ளூர உணர்ந்தேன். இது அன்பும் கூட, அதே சமயம் ஒரு வலையும் கூட. நான் அப்படியிருந்தும் ஒரு பகுதியை டிரான்ஸ்ஃபர் செய்தேன், ஏனென்றால் நான் சரியாகத்தான் செய்கிறேன் என்று எனக்கு தோன்றியது. அடுத்த சில மாதங்களில் கட்ட வேண்டிய தொகைகள் அதிகரித்தன. சில சமயம் 3 லட்சம், சில சமயம் 5 லட்சம். நான் ஒவ்வொரு முறையும் ரசீது அல்லது வங்கிச் செய்தியை கேட்பேன். அவர்கள், வங்கி எஸ்எம்எஸ் வருகிறதே, அதுவே ரசீதுதான், ஃபோர்க்ளோஷர் லெட்டர் பிறகு வரும் என்பார்கள். மெல்ல மெல்ல என் வாழ்க்கையில் ஒரு புதிய விஷயம் நுழைந்தது, சோர்வு. நான் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பினால் மாமியாரின் புகார்கள், மாமனாரின் உடல்நிலை குறித்த பேச்சுகள், ரோஹித்தின் நீதான் பலமானவள் என்ற போலி நம்பிக்கை. இடையில் என் போனில் வங்கிச் செயலி. தோழிகள் என்னை வெளியே கூப்பிட்டால், வேலை இருக்கிறது என்பேன். அப்பா அம்மா வீட்டிற்கு வரச் சொன்னால், இங்கேயே எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும் என்பேன். நான் என்னை மறக்கத் தொடங்கினேன். பிறகு ரோஹித்தின் சுபாவம் மாறத் தொடங்கியது. முதலில் வேலை இருக்கிறது என்று தாமதமாக வருவான். பிறகு இரவு நேரங்களில் அழைப்புகளை பேசத் தொடங்கினான். பால்கனிக்குச் சென்று மெதுவாக பேசுவான். நான் யாரிடம் பேசுகிறாய் என்று கேட்டால், கிளையண்ட் என்பான். கிளையண்டின் பெயரை ஒருமுறை கூட சொன்னதில்லை. ஒரு நாள் அவன், நீ என் போனை சரிபார்க்கத் தேவையில்லை என்றான். நான் சரிபார்க்கவே இல்லையே என்றேன். அவன் கோபமாக, ஏன் ஒவ்வொரு விஷயத்திலும் சந்தேகம் கொள்கிறாய் என்றான். இது மூன்றாவது தந்திரம். உங்களுடைய கேள்வியையே உங்கள் குறையாக மாற்றுவது. அந்த சமயத்தில் மாமியார் என்னை இன்னொரு விஷயத்தில் சிக்க வைத்தார். மருமகளே, சமூகத்தில் எங்களுக்கு என்ற ஒரு மரியாதை இருக்கிறது. நீ பணம் செலுத்துவது நல்லதுதான், ஆனால் வெளியே யாருக்கும் நம்மிடம் கடன் இருக்கிறது என்று தெரியக்கூடாது. உறவினர்கள் கேலி செய்வார்கள். நான் சிரித்துக்கொண்டே, நான் யாரிடம் சொல்லப் போகிறேன் என்றேன். அவர், சரி, பார்த்துக்கொள். ஆமாம், ஒருவேளை வங்கியிலிருந்து ஏதேனும் கடிதம் வந்தால் நேரடியாக மாமனார் பெயருக்கு வரவேண்டாம். உன் பெயருக்கு வரவழைத்துக்கொள். உன் பெயர் இருந்தால் அதிகாரம், அத்தாரிட்டி இருக்கும் என்றார். நான் அதிர்ச்சியுடன், என் பெயர் ஏன் என்று கேட்டேன். ரோஹித் உடனே, அட, நீ படித்தவள் இல்லையா? நீ ஃபாலோ அப் செய்தால் வேலை சீக்கிரம் முடியும் என்றான். நான் எதையும் யோசிக்காமல் இது ஒரு வசதி என்று நினைத்து என் பெயரை பயன்படுத்த அனுமதித்தேன். இந்தியாவில் வசதி என்பதற்கு பின்னால் பல நேரங்களில் ஒரு பொறி ஒளிந்திருக்கிறது என்பது அப்போது எனக்கு தெரியவில்லை. ஒரு மாலை அலுவலகத்திலிருந்து சீக்கிரம் கிளம்பினேன். மழை பெய்து கொண்டிருந்தது. டிராஃபிக் குறைவாக இருந்தது. சீக்கிரம் வீட்டிற்குச் சென்று நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்தேன். எங்கள் தளத்தை அடைந்ததும் காரிடாரில் ரோஹித்தின் சிரிப்பொலி கேட்டது. எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒருவேளை இன்று அவன் சந்தோஷமாக இருப்பான் என்று நினைத்தேன். ஆனால் கதவை நெருங்கியதும் நான் ஆரம்பத்தில் உங்களுக்குச் சொன்ன அந்த உரையாடலை கேட்டேன். என் சுவாசம் நின்றது. உள்ளே என் பணத்தைப் பற்றிய கணக்கு அல்ல, என் எதிர்காலத்தைப் பற்றிய தீர்ப்பு நடந்து கொண்டிருந்தது. நாளை முதல் மான்யா இங்கேயே இருப்பாள். மான்யா என்ற பெயர் புதிது, ஆனால் அந்த அதிர்ச்சி எனக்கு புரிந்தது. நான் கதவின் அருகே அப்படியே நின்றேன். அந்த உரையாடலின் ஒவ்வொரு வார்த்தையும் என் மனதில் ஆழமாகப் பதிந்தது. மாமனார் அவளிடம் லோன் முடிந்துவிட்டது என்றும் அவள் இப்போது வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் காட்டிக்கொள் என்றார். மாமியார், அவள் அழுதால் சமூகத்தில் அசிங்கப்படுத்தாதே என்று சொல்லிவிடு, பயந்து விடுவாள் என்றார். ரோஹித், பயப்படுவாளா? அவள் எப்போதும் பயந்துதான் இருக்கிறாள். வங்கி ஸ்டேட்மெண்டை மட்டும் அவள் கையில் கிடைக்கவிடாதே என்றான். உள்ளே இருந்து பார்த்தால் யாரோ என் கையிலிருந்து என் பெயரையே பிடுங்கிக் கொண்டது போல இருந்தது. நான் ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்துச் சுவரில் சாய்ந்து கொண்டேன்.
பிறகு என் போனில் சைலண்ட் ரெக்கார்டர் ஆன் செய்தேன். இதை நான் முதல் முறை செய்கிறேன். எனக்கு அது நன்றாகப்படவில்லை. ஆனால் நல்லவளாக இருந்ததால்தான் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் என்பதும் எனக்கு தெரியும். இப்போது ஒரு பாதுகாப்பானவளாக இருப்பது அவசியம். பிறகு நான் வேண்டுமென்றே சாவியை சத்தமாக திருப்பினேன். இப்போதுதான் வந்து சேர்ந்தது போல காட்டிக்கொண்டேன். நான் வந்துவிட்டேன். உள்ளே இருந்தவர்களின் முகம் சட்டென்று மாறியது. மாமியார் இனிப்பு பெட்டியை நீட்டினார். வா மருமகளே, உனக்கு பிடித்த காஜு கத்லி கொண்டு வந்திருக்கிறேன். ரோஹித் ஒரு போலிச் சிரிப்பைச் சிரித்தான். ஏன் இன்று சீக்கிரம் வந்துவிட்டாய்? நான் இயல்பான குரலில் ஆம், மீட்டிங் கேன்சல் ஆகிவிட்டது என்றேன். என் உள்ளே நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அதை என் முகத்தில் காட்டிக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இப்போது எனக்கு புரிந்துவிட்டது. நான் இப்போது கத்தினால் அவர்கள் தங்கள் திட்டத்தை மாற்றிவிடுவார்கள். நான் இப்போது அழுதால் அவர்கள் என்னை பலவீனமாக கருதுவார்கள். அவர்களின் தந்திரத்தை அவர்களின் விளையாட்டிலேயே உடைக்க வேண்டும். இரவு சாப்பிடும்போது ரோஹித் கேட்டான், லோனுக்கான அடுத்த பேமெண்ட் எப்போது செய்வாய்? நான் கரண்டியால் உணவை கிளறிக்கொண்டே நாளை என்றேன். அவன் கண்களில் ஒரு பிரகாசம். நான் உடனே தொடர்ந்தேன். ஆனால் இந்த முறை நான் வங்கியிலிருந்து ஃபோர்க்ளோஷர் தொகை மற்றும் செட்டில்மெண்ட் கடிதத்தை கேட்கப் போகிறேன். முத்திரையிடப்பட்ட கடிதம் வேண்டும். மாமியாரின் விரல்கள் தட்டிலேயே உறைந்து நின்றன. மாமனாரின் முகம் இறுகியது. ரோஹித் சிரித்துக்கொண்டே, அட, நீ மீண்டும் அதே பேச்சை பேசுகிறாய் என்றான். நான் மிகவும் அமைதியாக ஆம், ஏனென்றால் நான் பணம் கொடுக்கிறேன் என்றேன். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என் அந்த ஒரு வாக்கியம் அவர்களின் வீட்டின் காற்றையே மாற்றிவிட்டது என்பதை முதன்முதலாக உணர்ந்தேன். உணவு முடிந்தது. நான் என் அறைக்குச் சென்றேன். ரோஹித் பால்கனிக்குச் சென்றான். நான் அவனை பின்தொடரவில்லை. நான் என் வேலையைத் தொடங்கினேன். லேப்டாப்பில் அமர்ந்து என் வங்கி அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்களை திறக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு பரிவர்த்தனையாக நகலெடுத்தேன். தேதி, தொகை, பெறுபவர் பெயர் என அனைத்தையும் பார்த்தேன். அப்போதுதான் அதை கவனித்தேன். லோன் அக்கவுண்ட் போல தெரியாத ஒரு பரிவர்த்தனை. விவரத்தில் ஒரு தனிப்பட்ட பெயர் இருந்தது. வேறொரு ஐஎஃப்எஸ்சி கோடு. தொகை சிறியதாக இல்லை. என் கைகள் குளிர்ந்து போயின. அடுத்த 30 நிமிடங்களில் என்னால் எடுக்க முடிந்த அத்தனை ஸ்கிரீன்ஷாட்களையும் எடுத்தேன். பிறகு பரிவர்த்தனை விவரத்தை திறந்து அந்த பெறுபவரின் முழு பெயரையும் பார்த்தேன். அது எந்த லோன் அக்கவுண்டின் பெயரும் அல்ல. அது ஒரு தனிநபரின் பெயர். என் இதயம் சுருங்கியது. என் பணத்தில் ஒரு பகுதி லோனுக்கு போகவில்லை, வேறொருவருக்கு போகிறது என்பது புரிந்தது. அப்படியென்றால் இவர்கள் என்னை வெளியேற்ற மட்டும் தயாராகவில்லை. என் வருமானத்தை அவர்களுக்கென ஒரு பாதையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். நான் இரவு 2 மணி வரை விழித்திருந்தேன். பிறகு கதவின் அருகே நான் ஆன் செய்த அந்த ரெக்கார்டிங்கை சரிபார்த்தேன். அதில் மான்யா இங்கேயே இருப்பாள், நேஹாவை வெளியேற்றி விடுவோம் என்பது தெளிவாக இருந்தது. என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் நான் அழவில்லை. நான் என்னை தயார் செய்து கொண்டிருந்தேன். என் மனதிற்குள் சொன்னேன், நாளை முதல் நான் அவர்களின் மருமகள் அல்ல, என் வாழ்க்கையின் அக்கவுண்டன்ட். என் உரிமையை நான் ஆடிட் செய்வேன். என் பெயர், என் பணம், என் ஆவணங்களை பாதுகாப்பேன். என் உழைப்பின் மீது சிரிக்கும் வாய்ப்பை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அடுத்த நாள் காலை சூரியன் உதித்ததும் என் போனுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. ரோஹித்தின் பெயரில் அல்ல, ஒரு தெரியாத எண்ணிலிருந்து அந்த செய்தி வந்தது. ஒரே ஒரு வரிதான், மேடம், ரெஜிஸ்ட்ரி டோக்கன் ரெடி. இன்று காலை 11:30 மணி. தாமதிக்காதீர்கள். என் உடலில் மின்சாரம் பாய்ந்தது போன்றிருந்தது. ரெஜிஸ்ட்ரி டோக்கன்? என்னுடைய அனுமதியின்றி என் பெயரை பயன்படுத்துகிறார்களா? என் மனதிற்குள் ஒரே ஒரு கேள்விதான் எழுந்தது. இவர்கள் என் கையொப்பம் இல்லாமலே எதையாவது செய்ய முயல்கிறார்களா? ஒருவேளை அப்படியிருந்தால் இன்று காலை 11:30 மணிக்கு எனக்கு எதிராக என்ன ஆவணம் தயாராக இருக்கிறது? காலையின் மெல்லிய வெளிச்சம் ஜன்னல் திரை வழியாக என் அறைக்குள் நுழைந்தது. ஆனால் என் உள்ளே இருள் சூழ்ந்திருந்தது. அந்த இருளில் அந்த வாட்ஸ்அப் வரி மட்டுமே மின்னிக்கொண்டிருந்தது. மேடம், ரெஜிஸ்ட்ரி டோக்கன் ரெடி. இன்று காலை 11:30. தாமதிக்காதீர்கள். நான் சில நொடிகள் அந்த திரையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். என் கண்கள் அதை ஒரு பொய் என்று நிரூபிக்கும் என நம்பினேன். பிறகு என் கைகளை பார்த்தேன். இந்தக் கைகளால்தான் நான் ஒவ்வொரு மாதமும் பணம் டிரான்ஸ்பர் செய்தேன், வீட்டை நடத்தினேன், அலுவலக கோப்புகளை கவனித்தேன், உறவுகளை காப்பாற்றினேன். இன்று அதே கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் பயத்தினால் அல்ல, கோபத்தினாலும் விழிப்புணர்வினாலும். என் மனதில் ஒரு நேரடி கேள்வி எழுந்தது. என்னைத் தவிர எப்படி ரெஜிஸ்ட்ரி டோக்கன் தயாராக முடியும்?
நான் எந்த அப்பாயின்மெண்ட்டும் எடுக்கவில்லை. எந்த ஏஜெண்டையும் அங்கீகரிக்கவில்லை. அப்படியென்றால் என் பெயரில் இதை செய்வது யார்? மிக முக்கியமாக, இன்று காலை 11:30 மணிக்கு எனக்கு எதிராக என்ன ஆவணம் தயாராக இருக்கிறது? நான் ரோஹித்தை எழுப்பவில்லை. எந்த நாடகமும் போடவில்லை. ஏனென்றால் நாடகம் அவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திவிடும். சந்தேகம் வந்தால் அவர்கள் தங்கள் நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வார்கள். நான் என் போனில் ஒரு புதிய ஃபோல்டரை உருவாக்கினேன். அதற்கு ஆதாரம் எவிடன்ஸ் என்று பெயரிட்டு அந்த மெசேஜின் ஸ்கிரீன்ஷாட்டை சேமித்தேன். அதனுடன் நேரத்தையும் எண்ணையும் குறித்துக் கொண்டேன். பிறகு நிதானமாக சுவாசிக்க என்னை கட்டாயப்படுத்திக் கொண்டேன். என் அம்மா எப்போதும் சொல்வார், பயமாக இருக்கும்போது முதலில் உடலை அமைதிப்படுத்து, அப்போதுதான் மூளை தவறான முடிவுகளை எடுக்காது. நான் தண்ணீர் குடித்துவிட்டு இயல்பாக பேசும் நிலைக்கு வந்தேன். முதலில் தகவல், பிறகு முடிவு. நான் உடனே என் CFCA நண்பன் யுவராஜிற்கு ஃபோன் செய்தேன். அவன் ஃபோனை எடுத்ததும், என்ன காலையிலேயே கூப்பிட்டிருக்கிறாய் என்றான். நான், இல்லை, இது மிக முக்கியம். என் பெயரில் ரெஜிஸ்ட்ரி டோக்கன் மெசேஜ் வந்துள்ளது. இன்று காலை 11:30 மணி என்றேன். அவன் உடனே சீரியஸ் ஆகிவிட்டான். ரெஜிஸ்ட்ரி என்றால் சப் ரெஜிஸ்ட்ரார் அல்லது சொசைட்டி டிரான்ஸ்ஃபர் ஆக இருக்கலாம். நான் மெசேஜில் மேடம் என்று உள்ளது, எண் தெரியவில்லை என்றேன். அவன், முதல் விஷயம், அந்த எண்ணிற்கு திரும்ப அழைக்காதே. இரண்டாவது, உன்னிடம் சொத்து தொடர்பான என்னென்ன ஆவணங்கள் இருக்கின்றன? இண்டெக்ஸ் 2, இண்டெக்ஸ் 2, சேல் டீட், லோன் பேப்பர்ஸ் என்றான். நான், சேல் டீட் என் பெயரில் இருக்கிறது. ஒரிஜினல் என் லாக்கரில் உள்ளது. இண்டெக்ஸ் 2 நகல் இருக்கிறது. லோன் என் பெயரில் இருந்தது. EMI பாக்கி ஏதும் இல்லை. ஆனால் என் மாமனார் மாமியாரின் லோன் என்ற பெயரில் நான் பணம் கொடுத்து கொண்டிருந்தேன் என்றேன். அவன் ஒரு பெருமூச்சு விட்டான். அப்படியென்றால் 2 விஷயங்கள் நடக்கலாம். ஒன்று, ஏதாவது ஒரு பத்திரத்தில் சாட்சி கையொப்பம் அல்லது ஒப்புதலுக்காக உன்னை அழைக்கிறார்கள். அல்லது உன் ஆவணங்களை தவறாக பயன்படுத்தி ஒரு பரிவர்த்தனையை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதற்கு பயோமெட்ரிக் தேவைப்படும். இதை கேட்டதும் என் வயிறு கலங்கியது. பயோமெட்ரிக்? அவன் சொன்னான், ஆமாம். சப் ரிஜிஸ்ட்ரார் அலுவலகத்தில் பல இடங்களில் ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் அல்லது கைரேகை பதிவுகள் தேவைப்படுகின்றன. அது உன்னுடையது இல்லாமல் முழுமையடையாது. ஆனால் ஸ்கேமர்கள் ஒருவர் பயப்பட வேண்டும் அல்லது அவசரத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று முயற்சிப்பார்கள். நான் என் கைகளை பிசைந்து கொண்டேன். நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொன்னார், நீ இப்போது வங்கிக்குச் செல். உன் வங்கி அறிக்கையை ஸ்டேட்மெண்ட் எடுத்து பணப்பரிவர்த்தனைகளின் தடயங்களை பிரிண்ட் செய்து கொள். பிறகு சொத்து மற்றும் குடும்ப நலச்சட்டம் இரண்டையும் புரிந்த ஒரு வழக்கறிஞரை சந்தி. மேலும் காலை 11:30 மணிக்கு நீ அங்கு தனியாகச் செல்லப் போவதில்லை. இந்த கடைசி வரி என் மனதிற்குள் ஆழமாக பதிந்தது. தனியாகச் செல்லப் போவதில்லை. நான் போனை வைத்துவிட்டு உடனடியாக தயாராகத் தொடங்கினேன். வீட்டில் வெளியே பார்ப்பதற்கு எல்லாம் சாதாரணமாக இருந்தது. சமையலறையில் பிரஷர் குக்கரின் விசில் சத்தம், தாழ்வாரத்தில் பால் விற்பனையாளரின் குரல், கீழே சொசைட்டி காவலரின் விசில் சத்தம். ஆனால் எனக்கு இவை அனைத்தும் ஏதோ ஒரு திரைப்படத்தின் பின்னணி இசையைப் போல இருந்தது. நான் மெதுவாக வெளியே வந்தேன். ரோஹித் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான். தலைமுடி கலைந்திருந்தது. ஃபோன் அவனது தலைக்கு அருகில் தலைகீழாக கிடந்தது. எந்த மனிதனுடன் நான் வீடு கட்டும் கனவை கண்டேனோ அவனே இன்று என் பெயரில் பத்திரப்பதிவு விளையாட்டை நடத்திக் கொண்டிருக்கிறான். நான் அவன் முகத்தைப் பார்த்து ஒரு நொடி நின்றேன். என் உள்ளிருந்து ஒரு வாக்கியம் வெளிப்பட்டது. உண்மையை தாமதமாக உணர்வது பாவம் அல்ல, ஆனால் உண்மையை உணர்ந்தும் மௌனமாக இருப்பது தனக்குத்தானே இழைத்துக் கொள்ளும் அநீதி. நான் சொசைட்டியை விட்டு வெளியே வந்து நேராக என் வங்கி கிளைக்குச் சென்றேன். அங்கு வரிசை இருந்தது, ஆனால் நான் பொறுமையை இழக்கவில்லை. கவுண்டரில் சென்றடைந்ததும் தெளிவாகச் சொன்னேன், எனக்கு கடந்த 12 மாதங்களுக்கான விரிவான ஸ்டேட்மெண்ட் வேண்டும். விவரங்களுடன் கூடிய முத்திரையிடப்பட்ட பிரதி, ஸ்டாம்ப் ஸ்டேட்மெண்ட் வேண்டும். பணியாளர் சொன்னார், மேடம், நெட் பேங்கிங்கில். நான் அவர் பேச்சு இடையில் நிறுத்தவில்லை. அமைதியான குரலில் சொன்னேன், எனக்கு முத்திரையிடப்பட்ட ஆவணம் வேண்டும். இந்தியாவில் நீங்கள் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் என்று கூறும்போது நீங்கள் வெறும் ஆர்வத்திற்காக வரவில்லை என்பதை அவர்கள் புரிந்துகொள்வார்கள். அவர் படிவத்தை கொடுத்தார். நான் அதை நிரப்பி ஸ்டேட்மெண்ட் எடுத்தேன். அங்கேயே உட்கார்ந்து ஒவ்வொரு பதிவையும் கவனித்தேன். எனக்கு அந்த சந்தேகத்திற்குரிய விவரங்கள் மீண்டும் தெரிந்தன. மேலும் கடனைப் போல தெரியாத 2-3 பரிவர்த்தனைகளும் இருந்தன. இப்போது இது வெறும் உணர்வு மட்டுமல்ல, இது ஆதாரமான ஆவணம்.
வெளியே வரும்போது வங்கியின் வெளியே இருந்த ஏடிஎம் அருகே நின்று என் அம்மாவுக்கு அழைத்தேன். பிறகு துண்டித்து விட்டேன். நான் இப்போதைக்கு அவர்களிடம் பேச முடியாது. அவர்களுக்கு துக்கம் உண்டாகும். அந்த துக்கம் என் கால்களை பலவீனப்படுத்தும். நான் இப்போது உறுதியாக இருக்க வேண்டும். நான் யுவராஜுக்கு ஸ்டேட்மெண்டின் புகைப்படங்களை அனுப்பினேன். அவர் உடனடியாக பதிலளித்தார். சரி, இந்த தடயம் உறுதியானது. இப்போது வழக்கறிஞரிடம் பேச வேண்டும். நான் ஏற்கனவே யுவராஜ் கொடுத்த எண்ணுக்கு அழைத்திருந்தேன். வழக்கறிஞர் பெயர் ஹிமானி குரானா. குரலில் அதிகாரம் இல்லை, ஆனால் தெளிவு இருந்தது. நான் அவரிடம் சொன்னேன், நான் இன்று உங்களை சந்திக்க வேண்டும். அவர் கேட்டார், எவ்வளவு நேரத்திற்குள் வர முடியும்? நான் சொன்னேன், 1 மணி நேரத்தில். அவர் சொன்னார், வாருங்கள், என்னென்ன ஆவணங்கள் இருக்கிறதோ அவற்றை எடுத்துக்கொண்டு வாருங்கள். நான் அவர் அலுவலகத்தைச் சென்றடைந்தபோது அங்கு கூட்டமில்லை. ஒரு சிறிய அறை மரமேஜை, சுவரில் கடவுளின் சிறிய படம். அந்த படம் எனக்கு விசித்திரமான நிம்மதியை தந்தது. ஏதோ ஒன்று சொல்வது போல இருந்தது. நீதி தாமதமாகலாம், ஆனால் அது இறந்துவிடவில்லை. நான் அமர்ந்ததும் எல்லாவற்றையும் ஒரே மூச்சில் சொல்லவில்லை. முறையாக சொன்னேன். கடனின் பெயரில் நடந்த பணம் பரிமாற்றம், நிலுவைத் தொகை முடிப்பதற்கான கடிதம், ஃபோர்க்ளோஷர் லெட்டர் தள்ளிப்போகப்படுவது, சந்தேகத்திற்குரிய பயனாளி மற்றும் இன்று காலை வந்த பத்திரப்பதிவு டோக்கன் செய்தி. வழக்கறிஞரிடையில் 2 முறை மட்டுமே தடுத்தார். முதல் முறை, உன் பெயரில் உள்ள பிளாட்டின் விற்பனை பத்திரத்தின் சேல் டீட் அசல் உன்னிடம் உள்ளதா என்று கேட்டார். நான் லாக்கரில் இருக்கிறது என்றேன். அவர் நல்லது என்றார். இரண்டாவது, நீ எப்போதாவது ரோஹித்திற்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்திருக்கிறாயா என்று கேட்டார். நான் இல்லை என்றேன். அவர் பேனாவை சுழற்றினார். அப்படியானால் நீ இல்லாமல் அவனால் சட்டப்பூர்வமாக மாற்ற முடியாது. ஆனால் அவன் உன்னை ஏமாற்றி ஏதேனும் ஒரு காகிதத்தில் கைரேகை வைக்கச் சொல்லலாம் அல்லது உனக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரகடனத்தில் டெக்ளரேஷன் கையெழுத்து வாங்கலாம். அவர் என்னை உற்று பார்த்தார். நீ இன்று காலை 11:30 மணிக்கு சப் ரிஜிஸ்ட்ரார் அலுவலகத்திற்கோ அல்லது அவர்கள் எங்கு அழைத்திருக்கிறார்களோ அங்கு செல்ல வேண்டும். ஆனால் உன் நிபந்தனைகளின்படி. நான், என் நிபந்தனைகளா என்றேன். அவர், நீ எந்த காகிதத்தையும் படிக்காமல் தொடக்கூடாது. அது என்ன பத்திரம் என்பதை முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டுமே கைரேகை வைக்க வேண்டும். மேலும் நீ தனியாக செல்லக்கூடாது. நானோ அல்லது என் உதவியாளரோ உன்னுடன் வருவோம். என் தொண்டையிலிருந்த கல் அகன்றது போலிருந்தது. நீங்கள் வருவீர்களா? அவர் கடிகாரத்தை பார்த்தார். ஆம். ஆனால் இப்போது ஒரு வேலை செய். உன்னுடைய லாக்கரிலிருந்து விற்பனை பத்திரத்தின் அசல் மற்றும் இன்டெக்ஸ் -2 நகலை எடு. மேலும் சொத்து மாற்றம், மியூட்டேஷன் தொடர்பாக எந்தெந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன என்பதை சொசைட்டி அலுவலகத்திலிருந்து எழுத்துப்பூர்வமாக பெற்றுக்கொள். நான் தலையசைத்தேன். அலுவலகத்திலிருந்து நேராக வங்கி லாக்கர் கிளைக்குச் சென்றேன். லாக்கரை திறக்கும்போது என் கைகள் நடுங்கின, ஏனென்றால் அந்த காகிதங்கள் இப்போது வெறும் வீடு அல்ல, அவை என் கேடயங்கள். அசலான விற்பனை பத்திரத்தை தொட்டபோது அதை என் கோப்பில் முறையாக வைத்தேன். இன்டெக்ஸ் -2 இன் சமீபத்திய நகல், பழைய கடன் முடிப்பு கடிதம் என அனைத்தையும் எடுத்துக்கொண்டேன். பிறகு சொசைட்டி அலுவலகத்திற்குச் சென்றேன். நேற்று சாதாரணமாக பேசிச் சென்ற அதே செயலாளர் அங்கு இருந்தார். இன்று நான் சாதாரணமாக கேட்கவில்லை. கடந்த 1 மாதத்தில் என் பிளாட் தொடர்பாக என்னென்ன விண்ணப்பங்கள் வந்துள்ளன, அவற்றை யார் சமர்ப்பித்தார்கள் என்பதை எழுத்துப்பூர்வமாக எனக்கு வேண்டும் என்று உறுதியாகச் சொன்னேன். அவர் கண்களை சிமிட்டினார். மேடம், இது. நான் அவர் பேச்சை இடையில் தடுத்தேன். அமைதியான குரலில் சொன்னேன், நான் வழக்கறிஞருடன் இருக்கிறேன். எனக்கு எழுத்துப்பூர்வமாக வேண்டும், வெறும் வார்த்தைகளாக அல்ல. வழக்கறிஞரின் பெயரை சொன்னதும் அவர் முகம் மாறியது. அவர் கோப்பை எடுத்தார். அதில் ஒரு விண்ணப்பம் இருந்தது. பெயர் மாற்றம், இணை உரிமையாளர், ஜாயிண்ட் ஓனர்ஷிப் போன்ற கோரிக்கை. விண்ணப்பதாரர் பகுதியில் ரோஹித்தின் பெயர் இருந்தது. ஆதரவு ஆவணங்களில் என்னுடைய ஆதார் நகல், என் பான் கார்டு நகல் இருந்தன. என் வயிற்றில் ஒரு பிடிப்பு ஏற்பட்டது. கீழே ஒரு சம்மதக் கடிதம், கன்சென்ட் லெட்டர் இருந்தது. அதில் என்னைப் போலவே கையெழுத்திடப்பட்டிருந்தது. என்னைப் போல, ஆனால் என்னுடையது அல்ல. என் தொண்டையில் காற்று அடைத்தது. நான் காகிதத்தை உற்றுப் பார்த்தேன். கையெழுத்தின் கோடுகள் என்னுடையது போல இருந்தன, ஆனால் அதன் வளைவு வேறுபட்டிருந்தது. யாரோ என் கையெழுத்து முறையை நகலெடுக்க முயற்சித்தது போல இருந்தது. செயலாளர் மெதுவாகச் சொன்னார், மேடம், இது உங்கள் வீட்டிலிருந்தே வந்தது. நான் சில நொடிகள் பேசவில்லை. பிறகு, இந்த சம்மதக் கடிதத்தின் நகல் எனக்கு இப்போது வேண்டும்.
சான்றளிக்கப்பட்டது அட்டஸ்டட் வேண்டும் என்று மட்டும் சொன்னேன். அவர் பதற்றத்துடன் சான்றளிக்கப்பட்டதா என்றார். நான் சீல் வைத்து எழுதுங்கள், ட்ரூ காப்பி ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் என்றேன். அவர் பயந்து விட்டார். பயம் பெரும்பாலும் உண்மையின் முதல் தோழனாக இருக்கிறது. அவர் முத்திரையிட்டார். நான் காகிதத்தை ஃபைலில் வைத்துவிட்டு வெளியே வந்தேன். சொசைட்டியின் படிக்கட்டுகளுக்கு அருகே சில நொடிகள் நின்றேன். என் கண்கள் எரிந்தன. இப்போது இது வெறும் துரோகம் மட்டுமல்ல, இது ஆவண மோசடி. யாரோ என் பெயரில் சம்மதக் கடிதம், கன்சென்ட் லெட்டர் உருவாக்கியிருக்கிறார்கள். என் ஆவணங்களை பயன்படுத்தி என் வீட்டிலேயே அவர்களது பெயரை சேர்க்க முயன்றிருக்கிறார்கள். என் உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது. இன்று நீ மௌனமாக இருந்தால் நாளை உனது சொந்த வீட்டிலேயே நீ விருந்தினராகி விடுவாய். நான் உடனடியாக வழக்கறிஞரை அழைத்தேன். அவர், மிகவும் நல்லது செய்தாய். நகலை எடுத்துக்கொண்டது சரி. இப்போது காலை 11:30 மணி என்பதன் அர்த்தம் தெளிவாகிறது. அது உன்னுடைய பயோமெட்ரிக் சம்மதத்தை இறுதி செய்யும்படியாக இருக்கலாம் என்றார். நான், என் கையெழுத்து போலியாக இருந்தால் என்ன செய்வது என்று கேட்டேன். அதற்கு அவர், அப்படியானால் 2 விஷயங்கள் நடக்கும். கிரிமினல் கோணமும் இருக்கும், சிவில் நடவடிக்கையும் இருக்கும். இப்போதைக்கு நீ பதற்றமடையாதே. நாம் சரியான இடத்தில் சரியான விஷயத்தை செய்வோம் என்றார். நான் வீட்டிற்கு திரும்பியபோது ரோஹித் தயாராகி அமர்ந்திருந்தான். நான் எங்கு சென்றேன் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது போல இருந்தது. அவன் மிகவும் இனிமையான குரலில், ஏன் இன்று இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிவிட்டாய் என்று கேட்டான். நான் சாதாரணமாக, அது அலுவலக வேலை என்றேன். அவன் என் ஃபைலை பார்த்தான். இது என்ன என்று கேட்டான். நான், சில ஆவணங்கள். எனக்கு ஸ்டேட்மெண்ட் தேவைப்பட்டது என்றேன். அவன் கண்கள் ஒரு நொடி சுருங்கின. பிறகு சிரித்தான். நீ எப்போதும் ஏன் இவ்வளவு சீரியஸாக இருக்கிறாய் என்று கேட்டான். நான் மனதிற்குள் நினைத்துக் கொண்டேன். ஏனென்றால் நீ ஒரு விளையாட்டை விளையாடிக் கொண்டிருக்கிறாய். வெளியே நான், இன்று வங்கியில் கூட்டம் அதிகமாக இருந்தது என்று மட்டும் சொன்னேன். அவன் எழுந்து என்னிடம் மிகவும் நெருக்கமாக வந்தான். காலை 11:30 மணி நினைவிருக்கிறதா என்றான். என் இதயம் ஒரு கணம் நின்றது. நான் என் குரலை தளர்வின்றி வைத்துக்கொண்டு, எதற்காக என்றேன். அவன் ஏற்கனவே தயாராக வைத்திருந்தது போல, அம்மா அப்பா கடனை அடைத்த பிறகு ஒரு சிறிய வேலை இருக்கிறது. எதிர்காலத்தில் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது என்பதற்காக சில காகிதங்களில் கையெழுத்திட வேண்டும் என்றான். குழப்பம். இந்த வார்த்தையை அவன் என் நலனில் அக்கறை இருப்பது போலச் சொன்னான். நான், என்ன காகிதங்கள் என்றேன். அவன் தோள்களை குலுக்கினான். இது வழக்கமான ஒன்றுதான். சொசைட்டி மற்றும் பத்திரப்பதிவு சம்பந்தமான நடைமுறைகள். நான் மனதிற்குள் சிரித்துக் கொண்டேன். வழக்கமான நடைமுறை. யாரோ ஒருவரின் கையெழுத்தை போலியாக போட்டு சம்மதக் கடிதம் வைக்கும்போது அது வழக்கமான நடைமுறை அல்ல, அது மோசடி. நான், சரி, நான் வருகிறேன் என்றேன். அவன் கண்களில் மின்னல் தெரிந்தது. நல்லது, சீக்கிரம் தயாராகு என்றான். நான் குளியலறைக்குச் சென்று கதவை பூட்டிக்கொண்டு கண்ணாடியில் என்னை பார்த்தேன். என் கண்களுக்கு கீழே லேசான வீக்கம் இருந்தது. ஆனால் முகத்தில் ஒருவித நிதானம் இருந்தது. நான் முணுமுணுத்தேன், இன்று நான் உடைய மாட்டேன். பிறகு என் போனில் ரெக்கார்டிங் செட்டிங் சரிபார்த்தேன். பவர் பேங்க் எடுத்துக்கொண்டேன். ஆதார் மற்றும் பான் கார்டின் அசல்களை எடுத்துக்கொள்ளவில்லை. வெறும் நகல்களை மட்டும் எடுத்துக்கொண்டேன். அசல் தேவைப்பட்டால் காட்டுவேன், ஆனால் யாரிடமும் பிடித்துக்கொள்ள அனுமதிக்க மாட்டேன். காலை 11 மணியளவில் வழக்கறிஞரின் உதவியாளர் கீழே வந்துவிட்டார். நாங்கள் திட்டமிட்டபடி. ரோஹித்திற்கு அவர் வந்திருப்பது தெரியாது. நான், வங்கி ஆவணங்களில் ஏதோ குழப்பம், ஒரு நண்பரை அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ரோஹித்தை கீழே வரச் சொன்னேன். அவன் கண்களை உருட்டினான், ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை. நான் வெறும் காகித வேலைகளில் சிக்கியிருப்பதாக அவன் நினைத்திருக்கலாம். நாங்கள் மூவரும், நான், ரோஹித் மற்றும் வழக்கறிஞரின் உதவியாளர், ஒரு ஆட்டோவில் சப் ரிஜிஸ்ட்ரார் அலுவலகத்திற்கு புறப்பட்டோம். வழியில் ரோஹித் தொடர்ந்து என்னிடம் மிகவும் இனிமையாக பேசிக்கொண்டே வந்தான். பார் நேஹா, இன்று எல்லாம் முடிந்துவிடும். பிறகு நாம் புதிய தொடக்கத்தை தொடங்கலாம். புதிய தொடக்கம். யாருடன்? என் மனதில் மான்யாவின் பெயர் மின்னல் போல பளிச்சிட்டது. நாங்கள் சப் ரிஜிஸ்ட்ரார் அலுவலகத்தை அடைந்தபோது வெளியே கூட்டம் அதிகமாக இருந்தது. மக்கள் கோப்புகளை கையில் வைத்துக்கொண்டு ஏஜெண்டுகள் டோக்கன் எண்களை உரக்க கத்திக் கொண்டிருந்தனர். உள்ளே இருந்து மின்விசிறிகளின் சூடான காற்று வீசிக்கொண்டிருந்தது. ரோஹித் என்னை கையை பிடித்து ஒரு மூலையிலிருந்த ஒரு நபரிடம் அழைத்துச் சென்றான். அவர் வெள்ளைச் சட்டை அணிந்திருந்தார். ஏஜெண்ட். அவர் என்னை பார்த்து, மேடம், டோக்கன் தயாராக உள்ளது
உள்ளே பயோமெட்ரிக் மற்றும் கையெழுத்து மட்டும் முடிந்தால் போதும் என்றார். நான் அவர் கண்களை உற்று பார்த்தேன். எதற்கான டோக்கன் என்று கேட்டேன். அவர் சிரித்தார். மேடம், பெயர் சேர்ப்பதற்கானது. கூட்டு உரிமையாளர் ஜாயிண்ட் ஓனர்ஷிப் ஆவது மிகவும் எளிமையானது. எனக்குள் கோபம் பொங்கியது, ஆனால் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளவில்லை. நான் சாதாரணமாக, இது என்னைச் சாராமல் எப்படி தொடங்கப்பட்டது என்று கேட்டேன். ஏஜென்ட் மிகவும் சாதாரணமாக, மேடம், கணவர் சமர்ப்பித்தார், உங்கள் ஆவணங்களும் இணைக்கப்பட்டுள்ளன. இறுதி செய்ய உங்கள் வருகை மட்டும் தேவை. நீங்கள் குடும்பம்தானே? இதில் என்ன இருக்கிறது என்றார். குடும்பம்? இந்த வார்த்தைதான் ஒவ்வொரு முறையும் எனக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது. அப்போது பின்னால் கேட்ட குரலை கேட்டு நான் உறைந்து நின்றேன். அது ஒரு பெண்ணின் குரல். உரத்த, தன்னம்பிக்கை கொண்ட குரல். எனக்கு தெரிந்த குரல் அல்ல, ஆனால் ரோஹித்தின் குரல் பதிவுகளில் நான் உணர்ந்த அதே உரிமை அதில் இருந்தது. ரோஹித், டோக்கன் கிடைத்துவிட்டதா? நான் கழுத்தை திருப்பினேன். முன்னால் மான்யா நின்றிருந்தாள். புதிய ஆடைகள், கையில் விலையுயர்ந்த சன்கிளாஸ்கள். நான் ஏற்கனவே தோற்றுவிட்டதாக கருதும் ஒரு பாவனை அவள் முகத்திலிருந்தது. அவள் என்னை பார்த்து அரை புன்னகை செய்தாள். எதிரில் இருப்பவர் ஒரு தடையென்று நினைக்கும்போது ஒரு மனிதன் கொடுக்கும் அந்த புன்னகை அது. ரோஹித்தின் முகம் ஒரு நொடி பிரகாசித்தது. பிறகு அவன் முகமூடியை அணிந்து கொண்டான். மான்யா, நீ இங்கே? மான்யா இது மிகவும் இயல்பானது என்பது போலச் சொன்னாள். ஆம், இன்று எல்லாம் முடிந்துவிடும் என்று நீ சொன்னாயே. பிறகு நாம் மதிய உணவு சாப்பிடலாம். எனக்குள் ஏதோ ஒன்று உடையாமல் உறைந்து போனது. இப்போது எல்லாம் வெளிப்படையாகிவிட்டது. இது வெறும் கடன் அல்லது பணத்தை பற்றியது மட்டுமல்ல. இது வீடு, பெயர் மற்றும் என் இடத்தை பறிக்கும் விளையாட்டு. வழக்கறிஞரின் உதவியாளர் என் காதருகே மெதுவாகச் சொன்னார். மேடம், இப்போது அமைதியாக இருங்கள். நீங்கள் பேசினால் அவர்கள் உங்களை தூண்டிவிடுவார்கள். நாம் நடைமுறைப்படியே செல்வோம். நான் தலையசைத்தேன். ஏஜென்ட் எனக்கு டோக்கன் சீட்டை கொடுத்தார். அதில் என் பெயர் அச்சிடப்பட்டிருந்தது. என் பெயரை யாரோ கடன் பெற்று தங்கள் வேலைக்காக பயன்படுத்துவது போல இருந்தது. நான் அந்தச் சீட்டை பார்த்தேன். பிறகு ரோஹித்தை பார்த்தேன். அவன் என் கண்களை தவிர்த்தான். நான் மெல்லிய குரலில் சொன்னேன், அப்படியானால் நீ உண்மையிலேயே என் கையெழுத்தை போலியாக போட்டாயா? அவன் மெதுவாக முணுமுணுத்தான். நாடகம் போடாதே. உள்ளே வா, எல்லாம் சரியாகிவிடும். நான் சிரிக்கவில்லை. எல்லாம் சரியாகுமா யாருக்கு என்று என் மனதிற்குள் கேட்டுக்கொண்டேன். அப்போது அந்த வழக்கறிஞர் உதவியாளர் முன்னே வந்து, மேடம், தொடர்ந்து செயல்படுவதற்கு முன் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும். தயவுசெய்து விண்ணப்பக் கோப்பை காட்டுங்கள் என்றார். ஏஜென்ட் அவரை முறைத்து பார்த்தார். நீ யார் என்று கேட்டார். அவர் வழக்கறிஞரின் உதவியாளர், லீகல் அசிஸ்டன்ட் என்று சொன்னார். லீகல் என்ற வார்த்தையைக் கேட்டதும் ஏஜென்ட்டின் முகம் மாறியது. மான்யா ரோஹித்தின் கையை பிடித்துக்கொண்டு, இவள் என்ன செய்கிறாள்? உன் மனைவி சிக்கலை உருவாக்கினால் நம் நிலை என்ன என்று கேட்டாள். ரோஹித் என்னை பார்த்து கோபத்துடன், ஃபார் நேஹா, உனக்கு என்ன வேண்டுமோ அதை வீட்டிற்கு வந்து பேசிக்கொள்ளலாம். இங்கே ரகளை செய்யாதே என்றான். நான் அவன் கண்களை நேராக பார்த்தேன். நான் ரகளை செய்யவில்லை, உண்மையை மட்டும் உறுதி செய்கிறேன் என்றேன். உதவியாளர் என்னிடம் உள்ளே செல்ல சைகை காட்டினார். நாங்கள் கவுண்டரை அடைந்தோம். நான் என் எண்ணைச் சொல்லத் தொடங்கினேன். அப்போது ஒரு எழுத்தர், மேடம், சம்மதத்திற்கான பயோமெட்ரிக் ஃபார் கன்சென்ட் என்று சொல்லி இயந்திரத்தை சுட்டிக்காட்டினார். அந்த இயந்திரம் எனக்கு இப்போது வெறும் இயந்திரமாகத் தெரியவில்லை, அது என் வாழ்க்கையின் நுழைவாயிலாகத் தெரிந்தது. ரோஹித் என் தோள் மீது கை வைத்தான். அவன் எனக்கு ஆதரவளிப்பது போலத் தெரிந்தது, ஆனால் அவனது விரல்களின் அழுத்தம் எனக்கு மிரட்டலாக இருந்தது. அவன் என் காதருகே மிக மெதுவாகச் சொன்னான், இன்று நீ கைரேகை வைக்கவில்லை என்றால் நினைவில் வைத்துக்கொள், வீட்டிற்குத் திரும்பும்போது நீ எதையும் எடுத்துக்கொண்டு வெளியேற முடியாது. என் தொண்டை வறண்டது. ஒரு காலத்தில் என்னை டீம்மேட் என்று அழைத்த அதே மனிதன் இப்போது என்னை வெறும் கையுடன் அனுப்பிவிடுவதாக மிரட்டுகிறான். நான் இயந்திரத்தை நோக்கி கையை நீட்டினேன். பிறகு நிறுத்திவிட்டேன். நான் வழக்கறிஞரின் உதவியாளரை பார்த்தேன். அவர் மிக மெதுவாகத் தலையசைத்தார். இப்போதுதான் உனக்கு சரியான வாய்ப்பு. தவறான காகிதத்தில் சரியான கைரேகையை வைத்துவிடாதே என்று சொல்வது போல இருந்தது. நான் எழுத்தரிடம், முதலில் எனக்கு பத்திரத்தை காட்டுங்கள். படிக்காமல் நான் கைரேகை வைக்க மாட்டேன் என்றேன். எழுத்தர் கண்களைச் சுருக்கினார். மேடம், சீக்கிரம் செய்யுங்கள். வரிசை இருக்கிறது. நான் அங்கே அதே அமைதியான தெளிவான குரலில் சொன்னேன், வரிசை இருக்கலாம், ஆனால் என் உரிமை பறிபோகாது. பின்னால் இருந்து மான்யா எரிச்சலுடன் சொன்னாள், இவ்வளவு படித்ததின் பயன் இதுதானா
எல்லாவற்றிலும் சந்தேகம். நான் அவளை திரும்பிக் கூட பார்க்காமல், இது சந்தேகமல்ல, பாதுகாப்பு என்றேன். ரோஹித் கோபத்தில் என் கையை பிடிக்க முயன்றான். ஆனால் உதவியாளர் இடையில் வந்து, மேடம் ஆவணத்தை படிப்பதற்கு முழு உரிமை உண்டு. தயவுசெய்து வரைவை டிராஃப்ட் கொடுங்கள் என்றார். எழுத்தர் கோப்பை திறந்தார். அவர் முதல் பக்கத்தை புரட்டியதும் என் கண்கள் ஒரு வார்த்தையில் நிலைத்தன. உரிமை தியாகம், ரைட் ரிலீஸ் போன்ற ஏதோ ஒன்று அதில் எழுதப்பட்டிருந்தது. என் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. இது பெயர் சேர்க்கும் சாதாரண காகிதம் அல்ல. இது என் உரிமையை துறப்பதற்கான ஆவணமாக இருக்கலாம். நான் அந்த பக்கத்தை இன்னும் கவனமாக பார்த்தேன். அதில் மனைவி தன் உரிமைகளைத் துறந்து கணவனை முழு உரிமையாளராக ஆக்குகிறாள் என்ற வரி எழுதப்பட்டிருப்பதைக் கண்டேன். என் நெற்றியில் வியர்வை அரும்பியது. ரோஹித் மீண்டும் என் காதருகே முணுமுணுத்தான். வெறுமனே கையெழுத்துப் போடு, பிறகு விளக்கிக் கொள்கிறேன். நான் அவனை பார்த்து என் மனதிற்குள் இருந்த ஒரு தெளிவான விஷயத்தை சொன்னேன். இன்று நான் பணிந்துவிட்டால் என் வாழ்நாள் முழுவதும் நான் பணிந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் அந்த எழுத்தரிடம் காகிதத்தை திரும்ப கொடுத்துவிட்டேன். நான் இதில் கைரேகை வைக்க மாட்டேன். இது தவறு. அந்த நொடியே ரோஹித்தின் முகம் சிவந்தது. மானியா ஒரு அடி முன்னே வந்து, பிறகு நாம் என்ன செய்வது என்று கேட்டாள். வழக்கறிஞரின் உதவியாளர் உடனடியாக குறுக்கிட்டு, ஏதேனும் சர்ச்சை இருந்தால் சப்ரிஜிஸ்ட்ராரை தலையிட கோரலாம். மேலும் கட்டாயப்படுத்தி பெறப்படும் சம்மதம் என்பது ஒரு தீவிரமான விஷயம், சீரியஸ் இஷ்யூ. கட்டாயப்படுத்தப்பட்ட, ஃபோர்ஸ்ட் என்ற அந்த வார்த்தை காற்றில் கத்தியைப் போல தொங்கியது. ஏஜென்ட் பதற்றமடைந்து, இல்லை மேடம், இது ஒரு தவறான புரிதல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், குடும்ப விஷயம் என்றார். நான் முதல் முறையாக உரத்த ஆனால் தெளிவான குரலில் சொன்னேன், இது குடும்ப விஷயம் அல்ல, இது மோசடி. என் கையெழுத்து நகலெடுக்கப்பட்டிருக்கிறது. என் ஆதார் நகல் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. யார் மோசடி என்றது. சப் ரெஜிஸ்ட்ரார் அலுவலக ஊழியர் எங்களிடம் வந்தார். ஐயா உங்களை அழைக்கிறார். உள்ளே வாருங்கள். என் இதயம் வேகமாக துடித்தது. உள்ளே அந்த அறை இருந்தது. அங்குதான் என் வீடு என் கட்டுப்பாட்டில் இருக்குமா இல்லையா என்ற தீர்ப்பு எழுதப்படப் போகிறது. ரோஹித் என் மணிக்கட்டை மிகவும் இறுக்கமாக பிடித்தான். மான்யா என்னை வெறுப்புடன் பார்த்தாள். நான் என் மணிக்கட்டை விடுவித்துக் கொண்டேன். என் கோப்பை சரிசெய்துவிட்டு ஒரு அடி உள்ளே வைத்தேன். கதவு திறந்தது. சப் ரிஜிஸ்ட்ராரின் குரல் கேட்டது. மேடம், உள்ளே வந்து விளக்குங்கள். நான் அறைக்குள் நுழைந்ததும் புரிந்து கொண்டேன். இப்போது நான் என்ன பேசப் போகிறேனோ அதுதான் என் வாழ்க்கையின் அடுத்த பக்கத்தை எழுதப் போகிறது. வெளியே நின்றிருந்த மூவரின் பார்வைகள் என் முதுகில் சுட்டன. அறைக்குள் நுழைந்ததும் எனக்கு புரிந்தது, இங்கே சத்தமாக பேசுவதால் எந்த பயனும் இல்லை. இங்கே விஷயங்களை தெளிவாகவும் நேராகவும் சொல்ல வேண்டும். சப் ரிஜிஸ்ட்ராரின் மேசைக்கு முன்னால் 2 நாற்காலிகள் இருந்தன. ஒரு பக்கம் ரோஹித்தும் அவனது ஏஜென்ட்டும் எல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்டது போல நின்றிருந்தனர். மறுபக்கம் நான் இருந்தேன். என் கையில் கோப்பு இருந்தது. எனக்கு பின்னால் வழக்கறிஞரின் உதவியாளர் இருந்தார். என் இதயத்தில் இருந்த அந்த பயம் இப்போது பயமாக இல்லை, அது எச்சரிக்கையாக மாறியிருந்தது. சப் ரிஜிஸ்ட்ரார் என்னை பார்த்தார், பிறகு ரோஹித்தை பார்த்தார், அதன் பிறகு கோப்பின் பக்கங்களை பார்த்தார். அவரது குரல் களைப்பாக இருந்தது, ஆனால் கண்டிப்பானதாகவும் இருந்தது. மேடம், என்ன பிரச்சனை என்று சொல்லுங்கள். நான் ஒரு மூச்சு எடுத்துக்கொண்டு மிகவும் அமைதியான குரலில் சொன்னேன். ஐயா, இந்த டோக்கன் என் பெயரில் எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த செயல்முறையை நான் தொடங்கவில்லை. என் கையெழுத்து நகலெடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நான் எந்த காகிதத்தில் கைரேகை வைக்க வேண்டும் என்று கூறப்படுகிறதோ அது சாதாரண பெயர் சேர்க்கும் விண்ணப்பம் அல்ல. அதில் என் உரிமைகளை துறப்பது போன்ற வாசகங்கள் உள்ளன. நான் இதற்கு சம்மதிக்கவில்லை. ரோஹித் உடனடியாக பேசத் தொடங்கினான். ஐயா, இது ஒரு தவறான புரிதல். ஐயா, இவள் என் மனைவி, எப்போதும் அதிகமாக சிந்திப்பவள். நாங்கள் கூட்டு உரிமையாளராக ஜாயிண்ட் ஓனர்ஷிப் விண்ணப்பித்துள்ளோம். சப் ரிஜிஸ்ட்ரார் கையை உயர்த்தி அவனை தடுத்தார். முதலில் மேடம் சொல்வதை பூர்த்தி செய்யட்டும். நான் என் கோப்பிலிருந்து சொசைட்டி அலுவலகத்தின் சான்றளிக்கப்பட்ட அட்டஸ்டட் நகலை எடுத்தேன். அதே சம்மதக் கடிதத்தை காட்டிச் சொன்னேன். இதை பாருங்கள் ஐயா, சொசைட்டி பதிவில் சமர்ப்பிக்கப்பட்ட சம்மதக் கடிதத்தில் இருப்பவை என்னைப் போலவே இருக்கும் போலியான கையெழுத்துக்கள். இங்கிருந்து நாமும் புகார் அளிக்க வேண்டியிருக்கும். இதுதான் சரியான வழி என்பது எனக்கு தெரியும். ஆனால் மனதின் ஏதோ ஒரு மூலையில் பயம் இருந்தது. புகார் அளித்தால் வீட்டில் புயல் வீசுமே என்று தோன்றியது. பிறகு எனக்கு நானே சொல்லிக் கொண்ட அதே வரி நினைவுக்கு வந்தது. நான் கத்த மாட்டேன், நான் நிரூபிப்பேன். நான், சரி ஐயா, நான் புகார் அளிக்கிறேன் என்றேன். வெளியே வந்ததும் ரோஹித் என் மணிக்கட்டை பிடித்தான்.
அவனது விரல்கள் ஒரு கணவனின் விரல்களைப் போல அல்லாமல் ஒரு இடத்தை கைப்பற்றும் மனிதனின் விரல்களைப் போல இருந்தன. நீ என் கௌரவத்தை சீரழித்து விட்டாய். நான் அமைதியான குரலில் சொன்னேன். கௌரவம் காகிதத்தால் அழிவதில்லை ரோஹித், பொய்களால்தான் அழியும். மான்யா பின்னால் இருந்து ஏளனமாகச் சொன்னாள். அப்படியா, இப்போது இவள் நம்மைச் சிக்க வைக்கப் போகிறாளா? நான் முதன்முறையாக அவளுடைய கண்களை பார்த்து மிகச் சாதாரணமான ஒன்றைக் கூறினேன். நான் யாரையும் சிக்க வைக்கவில்லை. நான் என் பெயரையும் என் வீட்டையும் காப்பாற்றிக் கொள்கிறேன். உனக்கு விருப்பமிருந்தால் இந்த மனிதனுடன் இரு, ஆனால் உண்மையை உணர்ந்து இரு. அவள் ஏதோ சொல்ல முயன்றாள். பிறகு ரோஹித்தை பார்த்தாள். ரோஹித்தின் கண்களில் இப்போது அன்பு இல்லை, மாறாக அவனது விளையாட்டு பிடிபட்டுவிட்டது என்ற பயம் இருந்தது. மான்யா மெதுவாகத் தனது கண்ணாடியை கழற்றிவிட்டு அதே மெல்லிய குரலில் சொன்னாள். இவை அனைத்தும் தெளிவாக இருக்கிறது என்று நீ என்னிடம் சொன்னாய். நீ பொய் சொன்னாயா? ரோஹித் முணுமுணுத்தான். நான் விளக்குகிறேன். மான்யா கையை பின்னுக்கு இழுத்து கொண்டாள். வேண்டாம், நீ முதலில் உனக்கு நீயே விளக்கிக்கொள். எந்த ஒரு சினிமா வசனமும் இன்றி அவள் அங்கிருந்த கூட்டத்தில் அப்படியே திரும்பிச் சென்றாள். அந்த நொடியில் எனக்கு வெற்றி கிடைத்ததைப் போன்ற மகிழ்ச்சி ஏற்படவில்லை. மாறாக ஒரு உண்மையை நான் உணர்ந்தேன். தன் மனைவியை காகிதங்கள் மூலம் ஏமாற்றும் ஒரு மனிதனால் எந்த உறவிலும் உண்மையாக இருக்க முடியாது. நான் அன்றே 2 வேலைகளை செய்தேன். முதலாவதாக, திரைப்படங்களில் வருவதைப் போல நான் காவல் நிலையத்திற்கு ஓடவில்லை. நான் நேராக என் வழக்கறிஞரின் அலுவலகத்திற்குச் சென்று என் ஆவணங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் போலியான கையெழுத்துக்கள் இடப்பட்டதாகவும் என்னை ஏமாற்றி கைரேகை பெற முயன்றதாகவும் ஒரு தெளிவான எழுத்துப்பூர்வமான புகாரை தயாரித்தேன். வழக்கறிஞர், நீ அமைதியாக இரு, உண்மைகளை மட்டும் எழுது என்றார். இரண்டாவதாக, நான் வங்கிக்குச் சென்று என் கணக்குகளின் பாதுகாப்பை வலுப்படுத்தினேன். யுபிஐ வரம்புகளை மாற்றினேன், நெட் பேங்கிங் கடவுச்சொற்களை மாற்றினேன், மின்னஞ்சல் மற்றும் மொபைல் எண்ணில் எச்சரிக்கை அறிவிப்புகளை அலர்ட்ஸ் முடக்கினேன். மிக முக்கியமாக, என் லாக்கர் மற்றும் சொத்து ஆவணங்களின் அணுகலுக்கு 2 அடுக்கு பாதுகாப்பை 2 லெவல் செக்யூரிட்டி போட்டேன். இது பெரிய அறிவுரை அல்ல, ஆனால் பலர் செய்யும் தவறு இதுதான். அவர்கள் உறவுகளின் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு அமைப்பின் மீது கவனம் செலுத்துவதில்லை. மாலையில் வீட்டிற்கு திரும்பும்போது எனக்குள் ஒரு விசித்திரமான பயம் இருந்தது. இப்போது வீட்டில் என்ன நடக்கப் போகிறதோ? நான் லிஃப்ட் மூலம் மேலே சென்றேன். தளத்தில் கால் வைத்தபோது வீட்டின் கதவு பாதியளவு திறந்திருந்தது. உள்ளிருந்து மாமியாரின் குரல் கேட்டது. பார்த்தாயா, நாங்கள் சொன்னோமல்லவா, அவளிடம் காகிதத்தை காட்டாதே என்று. இப்போது அவள் காவல்துறையை அழைப்பாள். மாமனார் சொன்னார், சமூகத்தில் என்ன நடக்கும்? ரோஹித்தின் குரல் மிகவும் உரக்க இருந்தது. நான் அவளை வெளியேற்றி விடுவேன். நான் கதவை முழுமையாக திறந்து உள்ளே சென்றேன். மூவரும் அப்படியே அமைதியாகி விட்டனர். ஏதோ பிடிபட்டது போல. மாமியார் உடனடியாக நாடகத்தை தொடங்கினார். மருமகளே, நீ எங்களை அழித்து விட்டாய். வீட்டு விஷயத்தை ஏன் வெளியே கொண்டு சென்றாய்? நான் மிகத் தெளிவாகச் சொன்னேன். வீட்டு விஷயங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அதுவரைதான் வீட்டில் உள்ளவர்கள் உண்மையைச் சொல்கிறார்கள். யாரோ ஒருவர் என் கையெழுத்தை நகலெடுக்கும்போது அது வீட்டு விஷயமாக இருப்பதில்லை. ரோஹித் கோபமாக, என்ன நினைக்கிறாய்? இந்த பிளாட்டை நீ காப்பாற்றி விடுவாயா? உன்னால் மட்டும் என்ன செய்ய முடியும் என்று கேட்டான். நான் தனியாக இல்லை. என்னிடம் என் ஆவணங்கள் உள்ளன, என் உழைப்பின் ஆதாரங்கள் உள்ளன என்றேன். மாமனார் மிரட்டும் தொனியில், இது என் மகனின் வீடு. நீ மருமகள். உன் எல்லைக்குள் இரு என்றார். நான் மெதுவாகச் சொன்னேன், நான் மருமகள், அதனால்தான் அமைதியாக இருக்க மாட்டேன். நான் மனிதன், அதனால்தான் நான் பாதுகாப்பாக இருப்பேன். மாமியார் அழும் நாடகத்தை தொடங்கினார். நாங்கள் உன்னை மகளாக நினைத்தோம், நீ எங்களை சிறைக்கு அனுப்புகிறாயா? இது அதே உணர்ச்சிபூர்வமான ஆயுதம். என் குரலில் எந்த மாற்றமும் இல்லை. நான் யாரையும் சிறைக்கு அனுப்ப வரவில்லை. போலியான காகிதங்களுக்கு பதிலடி கொடுக்க வந்திருக்கிறேன். ரோஹித் என் அருகில் வந்து மிக மெதுவாக, புகாரை திரும்பப் பெற்றுக்கொள், அதற்கு பதிலாக உன்னை விட்டுவிடுகிறேன், அமைதியாக விவாகரத்து செய்கிறேன் என்றான். அவனது வார்த்தைகளில் ஒரு வணிக ஒப்பந்தம் இருந்ததே தவிர அன்பு இல்லை. நீ என்னை விடுவிக்கவில்லை ரோஹித், நீ என் பணத்தை விட்டுக் கொடுக்கிறாய், என் வீட்டின் பாதையை விட்டுக் கொடுக்கிறாய். நான் புகாரை திரும்பப் பெறமாட்டேன். ஏனெனில் இன்று நீ செய்கிறாய், நாளை வேறு யாரோ செய்வார்கள் என்றேன். நான் முதன்முறையாக ஒரு விஷயத்தைச் சொன்னேன். அது எனக்கும் புதியது. இன்றிலிருந்து இந்த வீட்டில் எனக்கும் உனக்கும் இடையிலான உறவு எழுத்துப்பூர்வமாக மட்டுமே இருக்கும். அன்று இரவு நான் தனி அறையில் தூங்குவதாக நடிக்கவில்லை. உண்மையாகவே என் அறையை பூட்டிக் கொண்டேன். என் போனில் அவசரகால எண்ணை வைத்தேன். ஒரு சிறிய பையை தயாராக வைத்திருந்தேன்.
ஆனால் அது தப்பித்து ஓடுவதற்காக அல்ல, நிலைமை மோசமானால் பயத்தில் தவறான முடிவை எடுக்கக்கூடாது என்பதற்காக. அடுத்த 2 நாட்கள் வீட்டில் காற்று விஷமாக இருந்தது. மாமியார் உணவு தரும்போது, எவ்வளவு படித்தவள் பாரு, வீட்டை நீதிமன்றமாக மாற்றிவிட்டாய் என்று கிண்டல் செய்தார். மாமனார் உறவினர்களுக்கு போன் செய்து, மருமகளை யாரோ தூண்டிவிட்டிருக்கிறார்கள் என்று தங்கள் தரப்பு கதையை தயார் செய்தனர். ரோஹித் நள்ளிரவில் வருவான். போனில் யாரிடமோ முணுமுணுப்பான். பிறகு என் முன்னால் வந்து, நீ என்னை அழித்து விட்டாய் என்பான். நான் ஒரே ஒரு பதில்தான் சொல்வேன், நீயே செய்து கொண்டாய். 3வது நாள் வழக்கறிஞரின் நோட்டீஸ் வந்தது. அதில் மிரட்டல் இல்லை, உண்மைகள் மட்டுமே இருந்தன. எனது ஆவணங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டது, என் கையெழுத்து நகலெடுக்கப்பட்டது, நான் செய்த பணப்பரிமாற்றங்களின் தடயங்கள் மற்றும் ஒரு தெளிவான தீர்வுக்கான முன்மொழிவு ப்ரொபோசல் அதில் இருந்தது. குடும்பம் சண்டையை அமைதியாக முடிக்க விரும்பினால் ஒரு எழுத்துப்பூர்வமான உடன்படிக்கை, ரிட்டன் செட்டில்மெண்ட் செய்ய வேண்டும். 1. என் எழுத்துப்பூர்வமான அனுமதியின்றி என் ஆவணங்களை ரோஹித்தோ அவனது குடும்பமோ எதிர்காலத்தில் பயன்படுத்தக்கூடாது. 2. நான் செய்த கடன் பரிமாற்றங்கள் குறித்து முழுமையான கணக்கு வழங்கப்பட வேண்டும். எந்த பணம் எந்த கணக்கிற்குச் சென்றது மற்றும் கடனுக்கு பதிலாக வேறு கணக்கிற்குச் சென்ற பணத்தை மீட்பதற்கான திட்டம் உருவாக்கப்பட வேண்டும். 3. சொசைட்டி பதிவேட்டில் நடக்கும் விண்ணப்பம் முறையாக திரும்பப் பெறப்பட வேண்டும் மற்றும் ஆட்சேபனை காரணமாக செயல்முறை நிறுத்தப்பட்டது என்பதற்கான கடிதம் பெறப்பட வேண்டும். நோட்டீஸை பார்த்ததும் வீட்டில் அமளி ஏற்பட்டது. மாமியார் காகிதத்தை தரையில் வீசினார். இவள் எங்களை திருடர்கள் ஆக்கிவிடுவாள். மாமனார், மருமகளே, உனக்கு என்ன வேண்டும்? பணத்தை வாங்கிக் கொண்டு போ என்றார். ரோஹித் முதல்முறையாக களைத்த குரலில், நேஹா, கடைசியாக நீ என்னதான் கேட்கிறாய் என்றான். நான் முதன்முறையாக மிகவும் தெளிவான வாக்கியத்தில் சொன்னேன், நீங்கள் உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும், மேலும் என் பெயர், என் ஆவணங்கள் மற்றும் என் பணத்தை வைத்து விளையாடுவதை நிறுத்த வேண்டும். அன்று மாலை நாங்கள் வழக்கறிஞர் அலுவலகத்திற்குச் சென்றோம். நான், ரோஹித் மற்றும் அவனது பெற்றோர். அங்கு சினிமாத்தனமான பஞ்சாயத்து எதுவும் இல்லை. ஒரு மேசை இருந்தது, ஒரு கோப்பு இருந்தது, ஒரு உண்மை இருந்தது. வழக்கறிஞர் கேட்டார், சம்மதக் கடிதத்தில் உள்ள கையெழுத்து உண்மையானதுதான் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ரோஹித் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு, அதை நான் தான் கையெழுத்திட்டேன். பிறகு அவளிடம் விளக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தேன் என்றான். இந்த ஒப்புதல் வாக்குமூலம் என் வாழ்க்கையின் மிக கசப்பான ஆதாரமாக இருந்தது. மாமியார் அழத் தொடங்கினார். இந்த குழந்தை தவறான சகவாசத்தில் சிக்கிக் கொண்டான். வழக்கறிஞர் அமைதியாகச் சொன்னார், உணர்ச்சிகளால் அல்ல, தீர்வுகளால் பேசுவோம். பிறகு அவர் வங்கி அறிக்கைகளை சுட்டிக்காட்டினார். மேடம் செய்த பணப்பரிமாற்றங்களில் சில கடனுடன் பொருந்தவில்லை. இது எந்த கணக்கிற்குச் சென்றது? மாமனார் கண்களை தாழ்த்திக் கொண்டார். ரோஹித், நாங்கள் அதை பழைய கூட்டுறவுச் சங்க விஷயத்தில் ஒரு இடத்தில் செலுத்தினோம் என்றான். வழக்கறிஞர் எழுத்துப்பூர்வமான ஆதாரத்தை கேட்டார். பதில் இல்லை. எங்கு பதில் இல்லையோ அங்கு பொய்யின் பிளவு தெரிகிறது. இறுதியில் உடன்படிக்கை, செட்டில்மெண்ட் உருவானது. என் ஆவணங்களை இனி பயன்படுத்த மாட்டோம் என்று ரோஹித் எழுத்துப்பூர்வமான வாக்குறுதியை அண்டர்டேக்கிங் அளித்தான். போலியான விண்ணப்பம் திரும்பப் பெறப்படும். சப் ரிஜிஸ்ட்ரார் மற்றும் சொசைட்டி அலுவலகத்தில் திரும்பப் பெறுதல் கடிதம் சமர்ப்பிக்கப்படும். பணப்பரிமாற்றங்களுக்கு ஒரு திருப்பிச் செலுத்தும் அட்டவணை, ரீபேமெண்ட் ஷெட்யூல் உருவாக்கப்பட்டது. ஒரேடியாக அல்லாமல் சட்டப்பூர்வமாக அமல்படுத்தக்கூடிய வகையில் மாதம் மாதமாக திருப்பிச் செலுத்த வேண்டும். எல்லாவற்றையும் விட முக்கியமாக வீட்டின் மீதான ஆக்கிரமிப்பு கேள்வி அங்கேயே முடிவுக்கு வந்தது. ஏனெனில் சப் ரிஜிஸ்ட்ரார் அலுவலகத்தில் ஆட்சேபனை பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த முழு செயல்முறையிலும் விசித்திரமான விஷயம் என்னவென்றால், நான் கத்தவில்லை, ஆனாலும் என் பேச்சு மதிக்கப்பட்டது. நான் அழவில்லை, ஆனாலும் என் கருத்து கேட்கப்பட்டது. ஏனெனில் நான் குடும்பத்தின் மொழியை விட்டுவிட்டு நடைமுறையின் ப்ரொசீஜர் மொழியை பேசினேன். உடன்படிக்கைக்குப் பிறகு வீட்டிற்கு திரும்பும்போது ரோஹித் காரில் கேட்டான், நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? நான் வெளியே சாலையை பார்த்தேன். மழை மீண்டும் பெய்யத் தொடங்கியிருந்தது. மகிழ்ச்சி அல்ல, நான் தெளிவாக இருக்கிறேன். அவன் கேட்டான், இனி என்ன? நான் சொன்னேன், இனி எல்லைகள், பவுண்டரிஸ். அடுத்த வாரம் நான் ஒரு நடைமுறைச் செயலைச் செய்தேன், அதை பலர் செய்வதில்லை. வீட்டில் வசிப்பதற்கான விதிகளை எழுத்துப்பூர்வமாக்கினேன். எந்தவொரு அணுகல், எந்தவொரு ஆவணம், எந்தவொரு நிதி பரிவர்த்தனை அனைத்தும் வெளிப்படையாக இருக்க வேண்டும். ரோஹித் மீண்டும் தந்திரம் செய்ய முயன்றபோது நான் விவாதிக்கவில்லை. வழக்கறிஞருக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டேன். மெதுவாக அவனுக்கு புரிந்தது, இந்த பெண் இனி உணர்ச்சிகளால் உடையமாட்டாள் என்று. 2 மாதங்களுக்குள் பிரிவினை பேச்சுவார்த்தை தெளிவாகிவிட்டது. ஏமாற்றுதல் என்பது தவறு மட்டுமல்ல, அது ஒரு திட்டமிடல் என்ற உறவை என்னால் தொடர முடியாது. விவாகரத்தை நான் பழிவாங்கலாக எடுத்துக்கொள்ளவில்லை.
அதை ஒரு எல்லையாக கருதினேன். அதை தாண்டி என் மனம் இனி ஒருபோதும் செல்லாது. இதற்கிடையில் சமூகம் தனது பங்கையும் வகித்தது. உறவினர்களிடமிருந்து போன்கள் வந்தன. மகளே, வீட்டைப் பார். பெற்றோர் இருக்கிறார்கள், ஏற்றுக்கொள். மக்கள் என்ன சொல்வார்கள்? நான் ஒவ்வொரு முறையும் ஒன்றையே சொன்னேன். மக்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம் எனக்கு இருந்தது. இப்போது உண்மை என்ன என்பதுதான் முக்கியம். ஆம், சிலர் என்னை கேலி செய்தனர். இவள் எப்போதும் சட்டம் சட்டம் என்று பேசுகிறாள். ஆனால் சில பெண்கள் எனக்கு ரகசியமாக மெசேஜ் செய்தனர். அக்கா, நீங்கள் சரியாகச் செய்தீர்கள். எனக்கும் இதுதான் நடக்கிறது. அன்று இரவுதான் நான் முதல் முறையாக என் அறையில் அமர்ந்து பிரார்த்தனை செய்தேன். ஒரே ஒரு நேரடி வேண்டுகோள்: இறைவா, என்னை கசப்புணர்விலிருந்து காப்பாற்று, ஆனால் என்னை பலவீனமாக மாற்றாதே. ஏனென்றால் ரோஹித்தும் அவனது குடும்பமும் அழிந்து போவது எனக்கு வெற்றியாக தெரியவில்லை. நான் அழிந்து போகாமல் இருப்பதே எனக்கு வெற்றியாக இருந்தது. சில மாதங்களுக்குப் பிறகு ரோஹித் என்னை சந்திக்க முயற்சித்தான். தான் மன்னிப்பு கேட்க விரும்புவதாகச் சொன்னான். நான் அவனை பார்த்தேன். அவன் முகத்தில் களைப்பு இருந்தது. அவன் மீது எனக்கு பரிதாபம் வந்தது. ஆனால் அந்த பரிதாபத்தை என் பலவீனமாக மாற நான் அனுமதிக்கவில்லை. நான் சொன்னேன், நான் உன்னை மன்னித்து விட்டேன். அவன் அதிர்ச்சியடைந்தான். நான் தொடர்ந்தேன், மன்னிப்பு என்றால் உனது விஷத்தை நான் என் இதயத்தில் வைத்துக்கொள்ள மாட்டேன் என்று அர்த்தம். ஆனால் மன்னிப்பு என்றால் உனக்கு மீண்டும் என் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை கொடுப்பேன் என்று அர்த்தமல்ல. எல்லைகள் அப்படியே இருக்கும். அவன் அமைதியாக இருந்தான். நான் முதல் முறையாக என் உள்ளுக்குள் லேசாக உணர்ந்தேன். ஏனெனில் உண்மை இதுதான், சில நேரங்களில் நீதியை அடைந்த பிறகும் மனதில் பாரம் இருக்கும். அந்த பாரம் நீங்கள் உள்ளூரிலிருந்து வெறுப்பை கைவிடும்போதுதான் நீங்கும். நான் என் பிளாட்டில் என் பெயரில் என் விதிகளின்படி வாழ்ந்தேன். நான் என் நிதிப்பழக்கங்களை மாற்றிக்கொண்டேன். எந்தவொரு பெரிய பணப்பரிவர்த்தனையும் எழுத்துப்பூர்வமான ஆதாரமில்லாமல் இல்லை. வீட்டின் எந்த விஷயமும் ஆவணங்கள் இல்லாமல் இல்லை. எந்த உறவிலும் உணர்ச்சிகளைத் தூண்டி பணம் பறிக்கும் இடமில்லை. இந்த கதையிலிருந்து நண்பர்களே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். உறவுகளில் நம்பிக்கை அவசியம், ஆனால் கண்களை மூடிக்கொண்டு நம்பிக்கை வைப்பது மிகப்பெரிய தவறாக இருக்கலாம். உங்கள் பணம், வங்கிக் கணக்கு, சொத்து மற்றும் அத்தியாவசிய ஆவணங்கள் தொடர்பான ஒவ்வொரு முடிவையும் எப்போதும் எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களுடனும் முழு தகவல்களுடனும் எடுங்கள். ஒருவரது கடனில் பணத்தை முதலீடு செய்கிறீர்கள் என்றால் வங்கிக் கடிதம் மற்றும் கணக்கின் விவரங்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சொத்தில் பெயர் சேர்ப்பது என்பது ஒரு சிறிய நடைமுறை அல்ல. எந்தவொரு ஒப்பந்தமும் எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். அன்பு, குடும்ப பொறுப்பு இவை அனைத்தும் அவற்றின் இடத்தில் இருக்கட்டும். ஆனால் பாதுகாப்பும் அன்பின் ஒரு பகுதிதான். ஒரு உறவிற்காக தன் சுயமரியாதை, தன் உழைப்பின் வருமானம் மற்றும் தன் அடையாளத்தை பணயம் வைக்கும் அளவிற்கு எந்த உறவும் பெரியது அல்ல. உணர்ச்சிகளோடு விழிப்புடனும் இருப்பது மிகவும் அவசியம். ஏனெனில் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் ஒரு அறிவுபூர்வமான முடிவு முழு வாழ்க்கையையும் காப்பாற்றலாம். எனவே நண்பர்களே, நீங்கள் எந்த நகரத்திலிருந்து எங்கள் கதையை கேட்கிறீர்கள்? இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கருத்து பகுதியில் தவறாமல் தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், பகிருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். எனது உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் சூப்பர் தேங்க்ஸ் மூலம் உங்கள் அன்பு மற்றும் ஆதரவை வெளிப்படுத்துங்கள். அப்போதுதான் உங்களுக்காக இதுபோன்ற அற்புதமான கதைகளை என்னால் தொடர்ந்து கொண்டு வர முடியும். இந்த கதை பொழுதுபோக்கு, விழிப்புணர்வு மற்றும் சமூக செய்தியை வழங்கும் நோக்கத்துடன் மட்டுமே சமர்ப்பிக்கப்படுகிறது. இதற்கும் எந்தவொரு நபர், குடும்பம், நிறுவனம் அல்லது உண்மையான சம்பவத்திற்கும் நேரடி தொடர்பு இல்லை. ஏதேனும் சம்பவங்கள் அல்லது கதாபாத்திரங்களுடன் ஒற்றுமை இருந்தால் அது தற்செயலானதாக மட்டுமே கருதப்பட வேண்டும். இந்த கதையின் நோக்கம் யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்துவதல்ல, மாறாக பொருளாதார விழிப்புணர்வு, சட்ட அறிவு மற்றும் சுயமரியாதையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதே ஆகும். நன்றி.